இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் தரிசனம், சாமி தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்னாடி கங்கை நீர் ஊற்று இருக்குது. அந்த ஊற்றை நம்ம பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். அது லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நந்தி வாயிலேருந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஊற்று வரும். அதுவும் நம்ம ஒரு பிரசாதமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பஞ்ச பாண்டவரை பார்த்துட்டு இப்போது 2 மணி போல் நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அடிவாரம் போகிறோம். எல்லாம் ஒரு 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் நம்ம இறங்கி போகலாம். இறங்கி போகும்போது தான் அதோட நம்ம இவ்வளோ ஹைட்டில் நம்ம எப்படி ஏறணுன்ட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மெய்சிலுக்கு வைக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டு, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டும். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்துக்கிறோமே, கடவுள் நம்ம கூப்பிட்டது அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ அடிவாரம் கிட்டே வந்துட்டோம். அந்த ஆட்சிக்கிட்ட வந்து மணி ஆயிடுச்சு. ஒரு 10 மணி போல் ஆயிடுச்சு. எங்கன்னா கொஞ்சம் நின்று டீ சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து வந்தோம். 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 10 o'clockலாம் கீழே இறங்கிட்டோம். இன்னும் பார்த்தா ஒரு 4 கிலோமீட்டர் வேனில் கீழே போனோம். அந்த வேனில் போட்டால் இன்னும் வேன் எதுவும் கிடைக்கல. சரி, அந்த 4 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு ஏறது தானே கஷ்டம், ஆனால் இறங்குறது ஈஸி இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே 4 கிலோமீட்டர் அப்படியே இறங்கி கரெக்டாக நம்ம போலீஸ் செக்கிங் பண்ணிட்டு போனோம் பார்த்தீங்களா. ஸோ அதை தாண்டி எல்லாம் வந்துட்டு இப்போ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பத்ரிநாத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம். பத்ரிநாத்துக்கு எப்படி போகலாம் அதோட டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.